இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ண உங்களுக்கு முதல்ல நன்றி. நான் படம் புக் பண்ணும்போது விநாயகத்தின் மைண்டில் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் அதான் விநாயக சதுர்த்தி வருவாங்களான்ட்டு ஒரு சின்ன ஒரு அச்சம் இருந்துச்சு. எப்பவும் கூட வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. இந்த கடுக்கா ஆக்சுவலி 29 தான் படம் ரிலீஸ். நமக்கு முன்னதாகவே இன்னைக்கு 27 எனக்கு படம் போட்டாங்க. இது ஒரு பிரச்சனை மாதிரி போச்சு. இப்போ நம்மளோட கருத்துக்களும் இன்னைக்கு வரவேற்கப்படுது. அதனால் படம் முடிஞ்சு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய படத்தை பற்றி கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கேன். செவிலியர்களுக்கு செயலாளர் பேரரசு விஜய் விமர்சனங்களுக்கு செயலாளர் பொன்னடிப்பட்டார். படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல ஹிட்டு ஏற்படுத்தி கொடுங்க. போதும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரே கூட்டம். நம்ம ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே இங்க வந்திருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு 3 வருஷமா தூங்காம சாப்பிடாம பாக்கெட்ல பணம் இருக்குமான்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு முருகராசன் படத்துக்கு கடைசி ஒரு 5 நாள் அவர் தூங்குனதே கிடையாது. ஆக்சுவலா டோட்டல் தூங்கல. ஒரு அட்வான்ஸ் ஷூட் ஆக்ஷன் சொல்லணும், பட் தூங்குனதே இல்லை. காலை 3 மணிக்கு போவேன் நான் ப்ரொடக்ஷன் சார்பாக ஒர்க் பண்றதுக்காக. அப்பயும் முடிச்சுட்டே இருப்பாரு. வழக்கம் போலதான். எந்த புது படக்காரருக்கு ஒரு ஏசி ரூம் மாதிரிலாம் எங்களால் போட்டு தர முடியல. ஒரு கோடி ரூபாய் சம்பளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த படத்தை மட்டுமே ஜெயிக்கும், கதை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஹீரோவா இந்த படத்தை அறிமுகப்படுத்தினதுக்கு எங்க இயக்குனருக்கு நான் மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு நீங்க முடிஞ்சா சோசியல் மீடியால இந்த படத்தை பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாங்க பெரிய அளவுல வேலை பார்த்தது பொருளாதார ரீதியா, அதே நேரத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்குள்ளார பகிர்ந்துகிட்டே வேலை பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஹீரோ வந்து இதுக்கு பெரிய உழைப்பு போட்டாரு. இந்த படத்தை ஒரு கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போறதுக்கு அவரு ஒரு தயாரிப்பாளரா இறங்கி இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் வந்து எங்களுக்கு செலவு பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவரு, தயாரிப்பாளரோட சேர்ந்து அவரும் பண்றாரு. சோ இது எல்லா ஹீரோவுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா கூட அவங்க பண்ணுவாங்களா எங்களுக்கு தெரியாது. பட் எங்க ஹீரோ வந்து தொடர்ந்து அதை பண்றாரு. ஸோ உங்களுக்கு இந்த ஹீரோ கௌரிஷோட ஆக்டிங் பிடிச்சிருந்தா உங்களுடைய படத்துல அவர் ஒரு ஹீரோவா இருக்கும் பட்சத்துல நீங்க கண்டிப்பா அவரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா அந்த படத்துக்கு வேலை பார்க்கும் போது எனக்கு என்னோட பெரிய வேலைய பாதிக்கு மேல குறைச்சிக்கிட்டது கௌரிஷ் தான். எனக்கு இந்த படத்துல இருக்க மச்சான் இந்த வேலை அப்படின்னா அவர் போய் பார்த்துருவோம். ஸோ இந்த படத்துல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு இயக்குனரும் அவரும் மட்டுமே தனிமரமா நின்று இந்த படத்தோட எல்லா வேலைகளும் முடிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு கடுக்கா இவ்வளவு பெரிய ரிலீஸ்க்கு வர்றதுக்கு தனஞ்சயன் சார் தான் மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னா அதாவது கதாநாயகியோட அம்மா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களான்னு கேட்குறீங்க. அது நான் தான். எனக்கு வந்து சார்ட்ட வந்து எனக்கு காமெடி கேரக்டர் வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அந்த சார் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக சாருக்கு வந்து கொடான கொடி நன்றி. நான் வந்து சினிமால வந்து காமெடிக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. எனக்கு வந்து காமெடி வருதா வரலையான்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து காமெடி கேரக்டர் கொடுங்க. அற்புதமான விநாயகர் சதுர்த்தி. அதே மீறி நம்ம மெம்பர்ஸ் வந்து இவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு எல்லாமே நியூ ஃபேஸ் இருக்கிற ஒரு படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கு முதல்ல எங்க யூனியன் நண்பர்களுக்கெல்லாம் நான் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்றேன். படம் சின்ன படம் தான் அது. ஆனாலும் இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு வணிக ரீதியான பெரிய மோதல்களுக்கு மத்தியில இந்த மாதிரி சின்ன படங்களும் தைரியமாக வந்து ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் அவங்க எடுக்கிறாங்க. அது 100% வந்து சக்சஸ் ஆயிருக்கு. பல முறை அதனால எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். இன்று போய் நாளை வாழ் சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துட்டாரு. அப்போ ஒரு படம் பண்ணாரு.
இந்த படம் பார்க்குறப்ப அந்த படம் யாருக்கும் பிடிக்கல. அதுல ராதிகா அம்மாவே அவங்களையும் தவிர பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பெருசா அதுல யாரும் இல்லை. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி போட்ட போடு திரும்ப சந்தானம் சார் அந்த படத்தை எடுத்து பண்ற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு 25 வருஷம் நம்மள என்டர்டெயின் பண்ணுச்சு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம். அந்த மாதிரியும் படம் எடுக்கலாம். காதல் தேசம், 2 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஈகோ, அதனால கிட்ட போற ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி அது எவ்வளவு ரிச்சா எடுக்க முடியுமோ ஒரு ஃபாரின் மாதிரி செட்டு போட்டு, இது சாதாரண கதை தான் வச்சுக்கோங்களேன். அதனுடைய பிரசன்டேஷன் ஒண்ணு வந்து 2000க்கு முன்னாடியே வந்து ரொம்ப கிராண்டா வந்திருக்கு. அன்னைக்கு அதுக்கான ஒரு இது இருந்தது, மார்க்கெட்லாம் இருந்தது. அதே மாதிரி நம்ம இவர் ஹீரோ சொன்னார், என்னால முடிஞ்ச வரைக்கும் என் டைரக்டருக்கு வந்து ஒரு கார் கூட ஒரு ஏசி ரூம் கூட கொடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாரு. பெப்சி தலைவர் செல்வமணி அவர்கள் வந்து முதல் படம் பண்றப்போ ராவுத்தர் பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் ஆட்டோ தான் அவர் வந்து பிக்கப் பண்ணப்போ இந்த படம் வெற்றி தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல கூட வந்து நிக்க வச்சிருக்காருனால இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு முதல்ல என் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்டா படம். இந்த கோயம்புத்தூர் குசுமலாம் ரொம்ப இருக்கு. உடஞ்சா ஒண்ணு என்ன சண்டை என்னது ஒண்ணு சண்டையில சாகணும், இல்லைன்னா அடிச்சு மண்டையில சாகணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய கோயம்புத்தூர் குசும்பு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்கோட் ஆயிருக்கு. படம் வந்து ஜாலியா தான் போகுது. பாராட்டப்பட்டு ஏன்னா இந்த ஊர்லயும் ஆம்பளைங்க இருக்காங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மா கேரக்டர் அவங்களை அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள். அப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பாவா நடிச்சவர் அப்படி ஒரு நேச்சுரலான ஒரு கோயம்புத்தூர் மிரட்டி இருக்காரு. நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. கடைசி வரைக்குமே பெருசா வந்து வாயை திறந்து பேசாம ஒரே ஒரு இடத்துல உட்காந்து பேசுற அந்த திருவாத்தா தாத்தா அந்த கேரக்டர் உள்ள வரப்பே தெரிஞ்சு போச்சு என்னுடைய முடிவு எதை நோக்கி போகுது அப்படின்னு. ஏன்னா ஓப்பனிங்ல கத்தி எடுத்து கிளம்பிட்டாங்க குத்த போறோம் அப்படின்னு. அப்ப டெஃபினட்டா அதை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கும் அதை ஜஸ்டிஃபைஸ் பண்றதுக்கும் ஒரு கேரக்டர் உள்ள இருக்கு அப்படிங்கறத அது நமக்கு உணர்த்தியது. சரி, இதையெல்லாம் கடந்து செல்வோம். இப்போ கேப்டன் பிரபாகரன்ற ஒரு படம் வந்து ரீரிலீஸ்ல 92ல ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து இன்னைக்கு புது படங்களை காம்படிட் பண்ணுது. லைக் ரஜினிகாந்த் படத்தை வந்து காம்படிட் பண்ணுது. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அப்போ ஓரளவுக்கு சரக்கோட இன்னைக்கு நம்ம வந்து அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் சார், நீங்க சொன்னது கஷ்டம் தான். டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு, கையில இருக்கு. அப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தனியா ஒரு சைன் ஒன் பண்ண வேண்டியிருக்கு படத்துல. அந்த விதத்துல இந்த படத்துல வந்து எனக்கு வந்து ஹீரோவா நீங்க நல்ல மெட்டலைஸ் ஆயிருக்கீங்க. அந்த விமல் மாரட் அந்த பையன், இந்த ஹீரோயின், முக்கியமா டைரக்டர், அப்புறம் சூன் ப்ரொடியூசர் சார், நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. சும்மா மேடையில் இருக்கின்றதுக்காக சொல்லலாம் ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த படத்தை இன்னைக்கு நமக்காக எல்லாரையும் சரத்தையோட அழைத்தது வந்து முத்துவிடுதும் கிளாரா. இந்த முத்துவிடுது வந்து பேரரசன தம்பிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர் வந்து சங்கர்ட்ட சேர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு முயற்சிகள், அதுக்கப்புறம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் கமர்ஷியல் கிங் கிட்ட போய் சங்கர் சார்ட்ட போய் ஒர்க் பண்ணி தரையில இறங்கி அடிக்கிற பேரரசன்ட்டையும் ஒர்க் பண்ணி இப்படி இவ்வளவு ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் மட்டுமே தன்னால பண்ண முடியும், பண்ணணுங்கிறதுக்காக இன்னைய வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை சினிமாவுக்குள்ள சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு எதுக்காக இந்த மேடையில சொல்றேன்னா, இந்த படத்தை இயக்குனருக்கே சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை கரெக்டா பயன்படுத்தி நீங்க வந்துட்டீங்க. அதான் அவருக்கு முரசுன்னு ஒரு படம் கிடைச்சிருந்தது. அன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த படம் விஜய் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அதனால நம்மளுடைய வெற்றிங்கிறது வேணா தள்ளி போலாம், ஆனா உழைப்பு உள்ளவங்கள்ட்ட, திறமை உள்ளவங்கள்ட்ட என்னைக்கும் அந்த வெற்றி வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துக்கு இன்னைக்கு இந்த நல்ல நாள் வந்து ஆதரவு கொடுத்த என்னுடைய உறுப்பினர் சகோதரர் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. என்டையர் டீமுக்கு மறுபடியும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். உங்களை யாரையாவது மென்ஷன் பண்ண விட்டுறதுன்னா மியூசிக் டைரக்டர் அந்த ஐயோ அச்சோ ஐயோ அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட அதை திரும்பி அண்ணன் கேட்டேன், பரணி மியூசிக் என்ன எல்லாமே பரணி சார் பாட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தேவா சார் வாய்ஸ் வந்தது. சோ உங்கள்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்ல த பெஸ்ட் ஒண்ணு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் ஜனரஞ்சகமான இதே ரீதியில ஒரு மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய சங்கம் சார்பாக நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்.